அரசு போக்குவரத்து கழகத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்களுடைய நல சங்கத்தின் மாநில பேரவையின் தலைவர் மருதமுத்து பேசுகிறேன். இந்த அரசாங்கம் போக்குவரத்து கழகத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்களுடைய குறைகளுக்கு தீர்வு காணாமல் அவர்களுடைய குறைகளை கூட கேட்க முடியாத அளவிற்கு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதன் விளைவாக எங்களுக்கு முறையாக புதிய கோரிக்கைகள் ஒன்றும் வைக்கலை. எங்களுக்கு முறையாக ஒத்துக்கொண்டது, இந்த அரசாங்கம் அதிகாரிகள் ஒத்துக்கொண்டது ஒப்பந்தத்தில் அகவிலைப்படி உயர்வு, செட்டில்மெண்ட்டினுடைய பணப்பலன்கள், ஓய்வு கால பணப்பலன்கள், வாரிசு வேலை, மருத்துவ திட்டம் நாடு முழுவதும் இருக்குது. ஆனால் எங்களுக்கு மருத்துவ திட்டம் என்பதே இல்லை. இதன் விளைவாக பல்லாயிரக்கணக்கான பேர் மருத்துவ சிகிச்சை எடுக்க முடியாமல் இறந்து விட்டார்கள். அந்த அளவிற்கு ஒரு மோசமான நிலைமையில் நாங்கள் இருந்துகிட்டு இருக்கோம். அகவிலைப்படி 9 ஆண்டு காலமாக வழங்கப்படவில்லை. அதிமுக ஆட்சியும் வந்துருச்சு, டிஎம்கே ஆட்சியும் வந்துருச்சு, மாறி மாறி வந்துருச்சு. எது எங்களுக்கு பலன் கிடைக்கவில்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் சொன்னார், நாங்கள் போக்குவரத்து தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்காவிட்டால் நாங்கள் சம்பளமே பெறமாட்டோம் என்று சொன்னார் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது. அதே போல் தேர்தல் வாக்குறுதியாக 100 நாட்களில் நாங்கள் இந்த போக்குவரத்து ஓய்வூதியர்களுடைய பிரச்சனைகள் தீர்த்து வைப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்தார். ஆனால் இன்றைக்கி திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறார். நாங்கள் கொண்டு போய் கண்ட இடத்துல மனு கொடுக்குறோம், போகிற வழியிலெல்லாம் மனு கொடுக்குறோம், நோட்டீஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்ருக்கோம். எங்களை இந்த சமுதாயத்தில் மக்கள் கிறுக்கன்ல போல இருக்குன்னு நினச்சிட்டாங்க. காரணம் என்னன்னாக்கா, எடுத்ததெல்லாம் நாங்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கைகளுக்காக போராட்டத்தை நடத்தி, வாரிசு வேலை 2002க்கு பிறகு வாரிசு வேலையே கொடுக்கப்படவில்லை. 1/4/2003க்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்களை ஓய்வூதிய திட்டத்தில் கொண்டு வருகிறோம் என்று சொல்லி ஒப்பந்தத்தில் ஏற்றுக்கொண்டதை கூட செய்ய மாட்டேங்கிறாங்க. ஒப்பந்தத்தை இப்போ நாங்கள் பேசுகிறது புதிய கோரிக்கைகள் எதுவும் செஞ்சு கொடுங்கன்ட்டு கேட்கல. இந்த அரசாங்கத்துக்கு பெரிய நெருக்கடியை கொடுக்கல. ஆனால் எங்களுடைய வயிற்றில் அடிக்காதீங்க, வாழ்வாதாரத்தை பறிக்காதீங்க. ஃபேமிலி பென்ஷன் வாங்குறாங்க, மருத்துவப்படி இது அரசு ஊழியர்களுக்கு 300 ரூபா கொடுக்குறாங்க, டிரான்ஸ்போர்ட் ஓய்வூதியர்களுக்கு 100 ரூபா கொடுக்குறாங்க. ஃபேமிலி பென்ஷன் வாங்குறவங்களுக்கு அதுவும் இல்லை. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3000 ரூபா 4000 ரூபா பென்ஷன் வாங்குறவங்க. நாங்கள் இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருமே 10,000 ரூபாய்க்கு கீழே பென்ஷன் வாங்கிட்டு இருக்கோம். அப்போ இவ்வளோ மோசமான நிலைமையிலும் கூட ஒரு மருத்துவ திட்டம் அறிவிக்க முடியாத நிலைமையில் இந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் வேறு ஒன்றும் கடுமையாக கேட்கல. எங்களுக்கு மருத்துவ திட்டத்தை பணம் இல்லாத மருத்துவ திட்டமாக, பணம் கட்டாத இலவச மருத்துவ திட்டம் வேணும் அப்படின்ட்டு கேட்டுருக்கோம். இது முன்னாடியே எங்களுக்கிட்ட இருந்த திட்டம், அந்த திட்டத்தை பறிக்கப்பட்டது, அந்த திட்டத்தை திரும்ப கொடுக்கணுன்னு தான் கேட்குறோம். அப்போ இந்த அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில் இருந்துகிட்டு இருக்கு. எங்களுடைய நியாயமான கோரிக்கை சுப்ரீம் கோர்ட்டு போச்சுங்க, அகவிலைப்படிக்கு சுப்ரீம் கோர்ட்டு போய் அந்த சுப்ரீம் கோர்ட்டில் நீ போய் முதல்ல அகவிலைப்படியக்கூடிய எல்லாத்தையும் கொடுக்குற, அவங்களுக்கு மட்டும் கொடுக்கறதுக்கு முன்னால் முடியலையான்னு சொல்லி கண்டித்தாங்க. நீதிமன்றம், அனைத்து நீதிமன்றமும் சொல்லியிருக்குது. டிப்டி லேபர் கமிஷனர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தும் போது சொல்லியிருக்கு, நீங்கள் டிஏ கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீதிமன்ற உத்தரவுகளை கூட ஏற்றுக்கொள்ளாத இந்த அரசாங்கமாக இருந்து கொண்டிருக்கிற ஒரே காரணத்தினால் நாங்கள் ஊதுகிற சங்கு ஏதோ சடங்குக்காக ஊதுற மாதிரி நினச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்துக்கு எங்களுடைய ஏழ்மையை, எங்களுடைய வறுமையை, வாழ்வாதாரத்தை எடுத்து சொல்லணுங்கிற ஒரே காரணத்துக்காக இன்றைக்கி நாங்கள் வேறு வழி இல்லாமல் 95,000 ஓய்வூதியர்கள் இன்றைக்கு ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். 95,000 ஓய்வு, இன்னும் 40,000 பேர் வேலையில் இருக்காங்க, ஓய்வு பெறக்கூடிய நிலைமையில் இருக்காங்க. ஓய்வு பெறுகின்ற பொழுது எந்த விதமான பணப்பலன்களையும் கொடுக்காமல் வருடக்கணக்கில் இழுத்தடித்து அந்த குடும்பத்தில் வேலை செய்தவனே பணப்பலன்கள் வாங்காமல் இறந்து போகிறான். அப்போ அவ்வளோ ஒரு மோசமான நிலைமையில் இன்றைக்கி சட்டமன்றத்தில் பேச வச்சுட்டோம். எம்எல்ஏக்கள் எல்லா கட்சிக்காரங்களும் பேசுகிறாங்க, எல்லா கட்சி தலைவர்களையும் அறிக்கை விட சொல்லியிருக்கிறோம். எல்லோரும் அறிக்கை விட்டாங்க. அப்போ இவ்வளவும் இருந்து முதல்வருடைய கவனத்துக்கு போகலை, வரலன்னு சொல்கிறதெல்லாம் இந்த நாட்டு மக்களையும் இந்த தொழிலாளி வர்க்கத்தை ஏமாத்துற இது. 3 வருஷத்தினுடைய ஒப்பந்தத்தை 4 வருஷமாக்குனாங்க. அதே போல் பிஆர் சேமநல திட்டம் ஒன்று அறிவிக்கப்பட்டு ஜெயலலிதா காலத்தில் அறிவிக்கப்பட்டு
அறிவிக்கப்பட்டு எங்களுக்கு வழங்கப்பட்டு வந்ததை நிறுத்திட்டாங்க, தன்னிச்சையாக நிப்பாட்டிட்டாங்க. அப்போ இப்படிப்பட்ட போக்குகளை நாங்கள் பலமுறை போராட்டத்தின் வாயிலாகவும் பேச்சுவார்த்தை மூலமாகவும் எடுத்து கூறியும் கூட இந்த அரசாங்கமும் அதிகாரிகளும் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் வேறு வழியே இல்லாமல் 17/9/2024 அன்று மாநிலம் தழுவிய பெரிய பஸ் மறியல் போராட்டத்தை நடத்துவது வாழ்வா சாவாங்கிற அளவுக்குலாம் நாங்கள் போயிட்டோம். வேறு வழி கிடையாது. ஏன்னா இனிமேல் விட்டு எனக்கு 77 வயசு, இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் 70 மேலே 80 வயசு வரலாம் உள்ளவங்க இருக்கிறாங்க. அப்போ இதற்கு மேல் வேறு வழி இல்லாமல் இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்தி குடும்பத்தோடு ரோட்டில் இறங்கி போராடுவது என்ற முடிவை எடுத்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.